கொட்டு எங்கள் நாவி கச்சேரி தளபதி கச்சேரி வந்து நான் மண்ணா வெறுத்துனம்மா வைபா அப்போல்லாம்மா. ஸோ பண்ணோம்னா மாப்பிள்ள வெல்கம் பேக் டு கவி விஜய் ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வார்ஷிப்ஸ் அப்படின்ற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், ஆனால் அது பழசு, இது புதுசு. போயிட்டு ஒரு மேட்ச் தான் போட்டேன், ரேங்க் 2ல் விட்டானுங்க. அது இங்கே இருக்குது பாருங்கள். இதோ போயிட்டு ஒரு மேட்ச் தான் சும்மா போட்டேன், ரேங்க் 2ல் விட்டானுங்க. ஏற்றி ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு டெய்லி ரிவார்டும் கொடுத்துட்டானுங்க. அப்புறம் இந்த ஷிப்பு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் இது கொடுப்பான் அவ்வளோதான், மற்றவன் தர மாட்டான். இது எப்படி கிடச்சிதுன்னா, ஸ்டோரில் வந்து பிளாட்டினம் கண்டெய்னரில் வந்து ஒரு 5 ஓப்பன் பண்ணியிருப்பேன். டெய்லி கண்டெய்னரும் வீடியோ கண்டெய்னரும் பார்த்து பண்ணிட்டேன். இப்போ ஏதாச்சும் பேட்டில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ராயல் அண்ட் ஒரிஜின். வாங்க இன்றைக்கி பேட்டில் பிகின் பார்த்துடலாம். கேம் சவுண்டு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். என்னடா சவுண்டு வரல? வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சவுண்டு வரும், வேறு ஒரு மியூசிக் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மியூசிக் வரும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் 2 இருக்குது, அவங்களும் ஏர்க்ராஃப்ட் கேரியர் 2 இருக்குது. ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னா என்னது ப்ரோ? புதுசாக பேர்லாம் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ இங்கிலீஷ் பேர்லாம் சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த பிளெயின்லாம் கேரி பண்ணிக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் யார் வரா? அந்த பிளெயின் கேரி பண்ணி போவோம் பார்த்தீங்களா, இந்த நம்ம கூட விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்துச்சு அப்படின்னாங்களே நியூஸில் ஒரு 2 months 3 months பேக். அப்போது அது பேர் தான் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர். ப்ரோ அப்படி போ ப்ரோ. ஐயோ இது வேறு காமிச்சதோ. தட்ஸ் இட் அங்கே போகலாடே. 6 அடிச்சும் பார்த்துட்டேன், நோ ரியாக்ஷன். அப்படிதான் போகிறான். சரி போய் வாங்கிட்டு அப்போ என்னை யாரும் வம்பலுங்களை. ஏன்னா எவனா ஒருத்தன் கூட போகணும்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு சேர்த்து உதவலாம். ஏன்னா அவங்க வந்து அடிப்பான் பாருங்க, நம்ம ஓசிக்கில் எடுத்துடலாம். அதனால தான் நான் பிள்ளைங்க, அதான் என் பிளானிங். ஹெல்த்தில் நம்ம தான் 3ஆவதா? மெல்வின்னு கால் கிளாஸ்ட்ரு. அது என்ன ப்ரோ மெல்வின்னு கால் கிளாஸ்டரிங்கன்னா, அது வந்து என்னதுன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிப்பு காட்டினோம்ல, 2 ஷிப்பு குட்டி ஷிப்பு இருந்துச்சுல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு காட்டினது வந்து கால் கிளாஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி, அதாவது ஸ்டார்டிங்லேயே 2 ஷிப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வந்து முதல்ல குட்டி ஷிப் இருந்துச்சுல்ல, அது பேர் தான் கால் கிளாஸ்டர். 2வது லாஸ்ட்டாக ஒன்று குட்டி ஷிப் இருந்துச்சுல்ல, அது பேர் தான் மெல்வின். புரிஞ்சிச்சோ? இப்போ நம்ம யாரை காலி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் காலி பண்ண போய்ட்டுருக்கோம். இது இடையில கன்ஃபார்மாக ஆளுங்க வருவானுங்க. ஸோ அவனுங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு பூஸ்ட்லாம் போட்டு போகணும். இந்த கேமோட கான்செப்ட்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷிப்பு கொடுத்துருவானுங்க. நீங்கள் அதை வச்சு எனிமி ஷிப் அடித்து காலி போய் மேட்சை வான் பண்ணணும். அதில் நீங்கள் எத்தனை கில் பண்ணுறீங்க, எத்தனை அது என்ன கணக்குனா எவ்வளோ கில்லு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஞாபகம் வர மாட்டேங்குது, எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சேர்த்து இந்த கேமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு, பிளாட்டினம், கோல்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சார் நீங்கள் புது ஷிப்பு வாங்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சா? இதுக்கு பார்த்தாலும் நீங்கள் ரேங்க் பூஸ்ட் பண்ணணும். ரேங்க் பூஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எதுவும் வந்து ஷிப்பும் அவ்வளோ எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இது இடத்துல ஒருத்தன் நான் ஒரு வாடி ஆச்சுனா எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. டேய் முடிச்சிட்டாங்களா டீமில் ஒருத்தனுங்களா? அடா பாவீங்களா, வந்து 10 நிமிஷம் கூட டீமில் ஒருத்தன் காலி பண்ணிட்டீங்களாடா. கைஸ் மெல்வின் போட்டிருக்காங்க இந்த குட்டி ஷிப்பு, அவன் தாங்க இந்த குளாரெல்லாம் பார்க்குறது. நம்ம டீமில் ஒருத்தன் போட்டு தெளியிருக்கான். செம்ம சீனிக்குது இன்னைக்கு எங்கள் அக்கா மக்கா. எங்கள் டீமில் சாவடிக்கு நீங்கள் இந்த வாங்க அவங்களுக்கு விட்டுருக்கேன். கரெக்டாக அடிச்சதுன்னா சூப்பர் பட்டுச்சா சாவு. 9400 அப்படின்ட்டு டேமேஜ் ஆகிருக்கு. அவனை வாடி வா. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளுக்கு வந்து பிளெயின்ஸை வச்சு ட்ரூப்ஸ், அதாவது பாம்ஸ் அனுப்பும். அந்த பாம்ஸ் இது வந்து தண்ணிக்குள்ளேயே வரும். அம்சம் பாருங்க செத்தண்டா. இந்த பாருங்க இது மாதிரி தான் வந்து அனுப்பிச்சி வைக்கும். நம்மளோட மிஷின், நம்மளோட ஷிப்பில் இருக்கிற இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து தடுத்து விடும். அதாவது அந்த இது வரும்போது முன்னாடியே கொண்டுடுச்சுன்னா நம்ம எஸ்கேப்பு. ஒருத்தர் 2 பேர் நடந்துருக்கோம். மூச்சவன் பேசணும் அழக, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழகவன், யாரவன்
நூற்றுக்கு 100 அவன் தானே என்னவன். ஃபயருமா, நீ சூப்பர் ஃபயருமா, இந்த ஃபயருக்கே ஏற்ற ஃபயரு நானும்மா. நம்ம டீமில் என்னடா டேய் கைஸ், நம்ம டீமில் இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், அப்புறம் அந்த குட்டி ஷிப் அவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் போட்டு அங்கே அடிச்சிட்டு நம்ம இங்கே அடிப்போம். மார்க் பண்ணிட்டான்டா, பாயிண்ட் பண்ணிட்டான்டா, செத்தண்டா, திருப்புடா 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 திருப்பே சங்கலி கருப்பே. செத்தண்டா செத்தண்டா செத்தண்டா. ஓடு ஓடு ரிப்பேரை போடு. செத்தன் கைஸ். இவ்வளோ பிளான் பண்ணி எனக்கு கொள்ளுவோன்னு எதிர்பார்க்கல. சே, மேட்ச் லாஸ்ட் கைஸ், மேட்ச் லாஸ்ட். ரொம்ப சங்கட்டமாக போச்சு. நான் வச்சது நிறுத்து குமிச்சிட்டு இருக்கா. சரி வாங்க அப்படிதான் இங்கே போவோம். அவனுங்க டீமில் 5 பேர் தான் செத்துருக்கானுங்க. 2 பேர் தான் செத்துருக்கானுங்க. நம்ம ஆளு கலக்கிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அச்சா இங்கே என்ன கலக்குவானுங்க போலயே. ஐயால யார் அவன் பூப்பம் டிஸ்காஸ்ட். அது ஒரு ஷிப்பு, செம்ம ஷிப்பு இருக்கான் பாருங்க, செம்மையாக இருக்கானா. அதாவது நம்ம ஷிப்பெல்லாம் போட்டு உதவ வந்துட்டு இருக்கு. நான் இவன் சூப்பராக இருக்கான். அவளாம் செத்தம் போ. மெனுவை குடிச்சிட்டு சரண்டர். ஏன்னா மேட்ச் லாஸ்ட் கைஸ். இதெல்லாம் பற்றி நான் என்ன பண்ணுவேன், ஓஷன் வச்சுருவேன். ஆனால் கால் போட இவன் தான் என் கால் பிளாஸ்டர். பார்த்துக்கோங்க, என் கால் பிளாஸ்டர். முடிஞ்சில்லையா என் மூச்சவன் பேச்ச. எதுக்கு நான் சவுண்டு கம்பெனி வைக்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு என் வீடியோ பார்த்து சொன்னான், டேய் வீடியோவில் வந்து இந்த சவுண்டு தாண்டா அதிகமாக கேட்குது, கேம் சவுண்டு தான், வீடியோ சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அதாவது உன் சவுண்டு கேட்க மாட்டேங்குது, கேம் சவுண்டு தான் அதிகமாக கேட்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுறா அப்படின்னா. அதனால தான் நான் கேம் சவுண்டு ஃபுல்லாக கப் பண்ணிட்டு ரொம்ப குளிருது கம்மி பண்ணிவிட்டு நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவேன்னு நினச்சேன், பேசலை, இப்போ பேசுகிறேன். நம்ம தளபதியோட முதல் என்னது மக்கள் சந்திப்பு ஒரு ஸ்கூலில் நடத்தியிருக்காரு. ஸோ நிறைய பேர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அது வேறு ஒரு யூடியூப்பில் பார்த்து, வேறு ஒரு சேனலில் பார்த்து நம்ம சேனல் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது ஒரு சின்ன சிக்கல். என்னடா சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஒரிஜினல் வீடியோ கிடைக்கல. மற்ற சேனல் வந்து நம்ம பார்த்து தான் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில வந்து ஆட்ஸ் மட்டும் கொஞ்சம் வரும், அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வச்சுன்னா புதுசாக ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னா, நம்ம தளபதி இருக்கார்ல, அவருக்கு ஒரு பாட்டு வரும்ல, பிளாஸ்டே, அந்த பாட்டில் அவர் பிளாஸ்ட்டுன்னு அப்புறம் எங்கள் அண்ணா வி கச்சேரின்னும் போது ஸ்க்ரீன் பிளாக் ஆகும், நம்ம சேனல் பேர் வரும். ஸோ இது வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன், பார்ப்போம். என் மூச்சவன் பேச்சவன் பேசணும் அழகவன் எனக்குள்ள கலக்கிற சீசன் அளவன் யாரவன் 100க்கு 100 அவன் தானே என்னவ. வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கோம். பூஸ்ட்டை கொஞ்சம் போடுவோம். 40 km/hன்னு போனால் சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி போகிறோம், யார் அவன், மெல்வின். நம்ம வந்து கால் கிளாஸ்டர், அவன் மெல்வினா மெல்வின். ஆமாம் மெல்வின் தான், தப்பா அப்படின்னு நினச்சேன். 42 km/hல போயிட்டுருக்கோம். ஸோ பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேடா டே.
நான் இந்த இது பேருக்குள்ளே படிச்சிருவேங்க கைஸ். அது பேர் என்னது, சிப்ஸோட நேம் கூட அது லைட்டாக படிச்சிடலாம். இவனுங்க பேர் வச்சுனானுங்க பாருங்க. என் பேர் மட்டும் பிளேயர் டேஷஸ் இசட் தோ ப்ளஸ் அது மாதிரி தான் இருக்கா. மேலே பாருங்க பூ பாப்பு லவ், அது ஈஸியாக படிச்சிடலாம். நம்ம டீமில் டெக்ஸாஸ் காலி செத்துறான்டா. செத்துறான். ரிட்டன் போட்டு போய் கைஸ். இல்லை கரெக்டாக சொன்ன ஒரு வார்த்தை கேட்டால் வந்துச்சு பார்த்தீங்களா. ஒருத்தன் அது வேறு மாதிரி வந்துருச்சு. அந்த கில் எனக்கு கிடைக்குமா? ஓசி கில் அடிப்பனா? வாங்க பார்த்துடலாம். இருங்க அடிங்க. ஓசி கில் அடிப்பனா அடிச்சிருவேன். போடு உங்கள் அக்கா மக்கா. டேய் நல்லா ஓசி கில்லி கிங்குடா. ஏன்ட்டியா வாடா வாங்கிக்கோடா. வாயில பீடா போட்டுக்கடா. இங்கெல்லாம் ஆத்திரத்தில் கண் எடுத்தால் 10 பேரை சுட வேண்டியது இருக்கும். சுட்டுட்டான் பார்த்தீங்களா. எங்கே அவன் இன்னொருத்தன் செத்துறானா? இந்த ஒருத்தன்றவர் எனக்கு அப்படியே உங்களுக்கு எப்படி வருதுன்னு புரியுது. இந்த ஒருத்தன் அதுக்கு நான் நிறுத்திட்டு வேறு ஏதாவது வேர்டு சொல்ல போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு மாதிரி வந்துடுது எனக்கு. அப்படியே மென்டல் டாடே. 2 பேர் தான் கைசிருக்கோம் டீமில். என்ன ப்ரோ சொல்கிறேன், 3 பேர் காட்டுது. ஏன்னா அங்கே ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க. இங்கே என்னன்னா இத்தனை பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் 2 இதோ பாருங்க எங்கே போய் மாட்டியிருக்கான்னு ஒருத்தன். நான் ஸ்பீடாக போகலான்னு பார்த்துட்ருக்கேன். இவன் வேறு ஸ்பீடாகவே போக மாட்டேன். எங்கே அந்த போபா டெக்ஸாஸு ஹெல்த்து ஏறிக்கிட்டு இருக்கு. சூப்பர். டெக்ஸாஸ்னால் அது ஒரு ஷிப்பு கைஸ், வேறு எதுவும் இல்லை. வேறு தான் நினச்சிக்காதீங்க. டெக்ஸாஸ் நகரத்துக்கு போயிடாதீங்க. போலான்லாம் 2 பேர் நாங்க. அவனும் செத்துட்ருக்கான். ஹார்வெண்ட்டா என்ன பேர் அது? எங்கடா இருக்கான்? ஹார்வர்டு அப்படின்னு ஏதோ பேர். இவனும் ஸ்பீடாக போக மாட்றான். எனக்கு ஒரே ஒரு பர்சன்ட் தான் எழுத்து குறைஞ்சிருக்கு. போய் எங்கன்னா லைட்டாக ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதையும் என்னால் பண்ண முடியல. ஏண்டா ஒரு ஸ்பீட் கொடுத்துருக்கூடாதாடா. 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன். இப்போ பாருங்க அவன் திருப்பிட்டே போயிட்டான் போலாம் டுபுக்குன்னு. போதான் வச்சிருக்கான். போடு கரெக்டா. அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். பட்டுச்சுன்னா சந்தோஷம். சரி ஓகே ஆமாம் அப்படியே விட்டுரும். இப்போ படாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி தான் நினைக்கிறேன். செத்துறான்டா. நான் ஒரு நேரம் நினைக்கிறேன். பூபா செத்துட்டான். இங்கே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. நான் விட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கைஸ். சே ஒன்று கூட அவன் மேலே அடிக்கலடா. பட்டுச்சு. ஃப்ளோட்டிங் அவனுக்கு. அதாவது அவன் ஷிப்பு டேமேஜ் ஆகி ஷிப்புக்குள்ளே தண்ணி போயிட்டு இருக்கு. மெடிக்கிட் போட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. அடிப்போம். அடி தெரிவிக்க விட்டான் மண்ணல்ல. நம்ம சொன்னா மனசு இல்லையோ. மெடிக்கிட் போடல. அடி விடாது போடு மெடிக்கிட் போடலாம். அவன் ரிப்பேர் போடல. அடி சத்ரனா 3v போடு 3v2 வாடா நம்மளால முடிஞ்ச அளவு டேமேஜ் கொண்டு போயிடுவோம். எடுத்துக்கோ. ஸோ கைஸ் வேற லெவலில் ஒருத்தனை போட்டாச்சுடா. மூச்சவன் பேச்சவன் பேசணும் அழகவன் நக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன் யாரவன் 100க்கு 100 அவன். என்ன ப்ரோ காதல் பட்டா இருக்கு காதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல்லாம் ஒரு மனங்கட்டியும் இல்லை கைஸ். அடி மிஸ் ஆகும் அடி
அடி அடி அடி அடி அடி அடி அடி அடி டேய் சுற்றினே இருப்பேன். அவன் எப்போ அடியானோ சுற்றினே இருப்பேன், நிற்க கூட மாட்டேன். ஆடி அசனி போவேன், என்ன பண்ணுவேன், ஆடி அசனி போவேன். இப்படி சுற்றுவேன், அப்படி சுற்றுவேன், கடைசியாக அப்படியே இப்படி வந்து அப்படியே இப்படி வச்சு இங்கே தானே வரணும். லைட்டாக லைன் வருது நம்மளுக்கு. 2 கிலோமீட்டரா? திரும்பிட்டான்டா அப்புறம் போக்கு. எனக்குள்ள கலக்குற ஆசி சொன்ன அவன் யாரவன் 100க்கு 100. ஆனால் முடிஞ்ச அளவு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிப்பேர்லாம் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. போடு, வந்துட்டான். வேஸ்ட் பண்ணேன்டா. வச்சானா எனக்கு ஒருத்தன் ஆப்பு. பட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று பட்டுருச்சு. சீக்கிரம் ஒன்று மட்டும் ரிப்பேர் போட்டுக்கோ. செத்துட்டேன்டா. ரிப்பேர் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுடா. ஸ்பெக்டேட்டர் பண்ணு. 1v3 வேலைக்கு ஆகாது. ஸோ ஸ்பெக்டேட்டர் வந்து மெனு போ. 11 பிளாட்டினம் கொடுத்துருக்கான். சே, லெவல் 3 போனால் நல்லாயிருக்கும். போல ஒரு 10 பாயிண்ட் தேவைப்படுது. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணாங்க. அதான் சிப்ஸ் வாங்க பார்த்தா அமௌண்ட்டு சுத்தமாக இல்லை. மேஜிக் ஸ்டேக்ஸ் வாங்க சொல்லியிருக்கான். 17 எக்ஸ்ட்ரா 10 எனிமி ஷிப்பு, டீல் டேமேஜு, கெயினு, அப்புறம் கெட் ஃப்ரீ கோல்டு. தெரியாமல் கிளிக் இல்லைனா ஆடுகள் வந்துருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்ல தான் வந்தேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், பை பாய், see you, பை பாய்.